இவ்வுலகில் துயரம் இல்லாமல் வாழ முடியுமா என்று கேட்டால், கடவுளை முழுமையாக நம்பி வாழ்பவர்களுக்கு அது சாத்தியம் என்றுதான் கூறுவேன். ஆனந்தன் ஒரு எளிய விவசாயி. மழை பெய்யாமல் அவருடைய வயல் வறண்டு கொண்டு இருந்தது. இந்த வருடம் மழை இல்லாமல் பயிர்கள் வாடத் தொடங்கிவிட்டது. இறைவனிடம் மழை வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று ஆனந்தனின் மனைவி கவலையுடன் கூறினாள். நாம் இறைவனை மழைக்காக வேண்டவே தேவையில்லை. அவர் கொடுப்பதற்கும் கொடுக்காமல் இருப்பதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று ஆனந்தன் அமைதியாக கூறினான். அடுத்த சில நாட்களில் மழை பெய்து வயல் பசுமையாகியது. ஆனந்தனும் அவன் மனைவியும் மகிழ்ச்சியோடு இறைவனுக்கு நன்றி கூறினார்கள். இறைவன் நம்மிடம் இருந்து எதையும் வேண்டுவதும் இல்லை, வேண்டாம் என்று மறுப்பதும் இல்லை. தன்னை முழுமையாக நம்பியவர்க்கு எது நன்மை என்று அவனுக்கு தெரியும். இறைவன் மீது நம்பிக்கையுடன் வாழ்பவர் எந்தச் சூழ்நிலையிலும் துயரப்பட மாட்டார். இதனையே வள்ளுவர் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்று கூறுகிறார். பொருள், விருப்பம் இல்லாத இறைவனது திருவடிகளை அடைந்தவர்களுக்கு எப்போதும் துயரம் இல்லை. நண்பர்களே, நம் வாழ்க்கையிலும் சில நேரம் துன்பங்களும் துயரங்களும் வரும். அப்போது இறைவனின் மீது நம்பிக்கையோடு இருந்தால் அவை நம்மை விட்டு விலகி போய்விடும். அகரனுடன் பயணிக்க அகத்தின் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அறம் காப்போம், நல்லெண்ணம் வளர்ப்போம்.